வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், நோ த அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர், அண்டர்ஸ்டாண்ட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் தெர்மல் ஈக்குவலிபிரியம். இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸை பார்க்க போகிறோம் பார்ட் 1 வீடியோவில். தெர்மல் அப்படின்னு சொன்னால் ஹீட், ஃபிசிக்ஸ் இயற்பியல். ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னால் வெப்ப இயற்பியல் அப்படின்ட்டு அர்த்தம். Sun is the primary source of thermal energy for all living organism. Thermal energy is the cause and temperature is the effect. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தேவையான முதன்மையான மூலம் என்ன அப்படின்னு சொன்னால் சன், சூரிய ஒளி. Thermal energy is the cause of temperature is the effect. வெப்ப ஆற்றல் நம்ம அனைவருக்கும் எதிலிருந்து கிடைக்கிது? சூரிய நிலமிருந்து கிடைக்கிது. ஆல் லிவிங் ஆர்கானிசம் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் சர்வைவல். அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவைப்படுது. இந்த கிச்சன் எ கண்டெய்னர் வித் ஸ்டீல் பாட்டம் இஸ் பிளேஸ்ட் ஆன் த இண்டக்ஷன் ஸ்டவ். இப்போ நம்ம ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தோம்னா அடுப்பில் வைக்கக்கூடிய பாத்திரத்தோட அடிப்பகுதியில் என்ன இருக்கும்? ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ அது எதுக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னா வெப்ப ஆற்றலை அதை கண்டக்ட் பண்ணுறதுக்காக அது மாதிரி இருக்கும். ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் எ காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர். நமக்கு எல்லாருக்குமே வெப்ப ஆற்றல், வெப்பநிலை அப்படின்றது தெரியும். ஏன்னா கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும், குளிர்காலங்களில் வெப்பம் குறைவாக இருக்கும். அதனால் வெப்பம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இன் திஸ் சாப்டர் யூ ஷால் லேர்ன் அபவுட் த தெர்மல் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சர் இன் எ சயின்டிஃபிக் மேனர். இந்த பாடத்தில் அறிவியல் கண்ணோட்டத்தில் அந்த தெர்மல் எனர்ஜியும் டெம்பரேச்சரும் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய வெப்பத்தோட அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். த டெம்பரேச்சர் இஸ் அ ஹையர் ஃபார் எ ஹாட்டர் பாடி தென் ஆஃப் எ கோல்டர் பாடி. குளிர்ச்சியான பொருளை விட சூடான பொருளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகம். இட் இஸ் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி which determines whether a body is in equilibrium or not with the surrounding. ஒரு பொருள் சுற்றுப்புறத்தில் வெப்ப சமநிலையில் உள்ளதா இல்லையா அப்படின்னு கூறக்கூடிய பண்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெப்பநிலை, டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். Further, temperature is a property which determines the direction of flow of heat. வெப்பநிலை ஒரு பொருள் எத்திசையில் பரவுது அப்படின்றத நமக்கு சொல்லும். It is a scalar quantity. The SI unit of temperature என்னென்னா கெல்வின். த அதர் காமன் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட். அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். த டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் ரிலேஷன் த அப்சல்யூட் ஜீரோ யூஸிங் கெல்வின் ஸ்கேல் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் ஸ்கேல் டெம்பரேச்சர். கெல்வின் அளவுகோலில் இருக்கக்கூடிய தனி சுழி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்பட்ட அந்த வெப்பநிலையை என்ன சொல்கிறோம்? நம்ம தனித்த அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். Each unit of thermodynamic scale of temperature is defined as the fraction of 1/273.16th part of the thermodynamic temperature of the triple point of water. இதில் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா வாட்டரோடைய 3 ஃபேஸஸ் என்ன? சாலிட், லிக்விட், கேஸஸ். எந்த ஒரு வெப்பநிலையில் இந்த ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கோ அந்த வெப்பநிலையில் 1/273.16th part அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of temperature of the body. The relation between the different types of scale of temperature, Celsius and Kelvin, Kelvin is equal to Celsius plus 273. Fahrenheit and Kelvin is equal to Fahrenheit plus 460 into 5/9. 0 Kelvin is equal to minus of 273 degree Celsius. இந்த 3 ஃபார்முலாவை 8th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா கிளியராக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் தெர்மல் ஈக்குவலிபிரியம், வெப்ப சமநிலை. 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் எந்த ஒரு வெப்ப பரிமாற்றமும் கிடையாது, அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன சொல்கிறோம்? நம்ம ஈக்குவலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
Heat energy always flows from one body to other due to the temperature difference between them. வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போ போகும் அப்படின்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாக இருந்தால் தான் இந்த டெம்பரேச்சர் போகும். தட் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் ஃப்ளோ ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். Thus you can define thermal equilibrium in another way. If two bodies are said to be in thermal equilibrium, then they will be at same temperature. தெர்மல் ஈக்குவலிபிரியத்தில் ரெண்டு பாடிஸ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே வெப்பநிலை சேம் டெம்பரேச்சரில் இருக்கும். There will be a transfer of heat energy from hot body to a cold body until the thermal equilibrium is established in between them. இப்போது ஒரு ரெண்டு பொருளில் வெப்பம் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஒரு வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து வெப்பம் குறைவான பொருளிலிருந்து போகும். இது வரைக்கும் போகும்னா ரெண்டுமே தெர்மல் ஈக்குவலிபிரியம் ஆகிற வரைக்கும் வெப்ப சமநிலை ஆகும் வரைக்கும் இந்த வெப்பம் அதிகம் உள்ள பொருளிலிருந்து அதிகம் குறைந்த பொருளுக்கு போகும். When a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from hot body to the cold body. குளிர்ச்சியான பொருள் சூடான பொருளோட தொடர்பில் இருக்கும் பொழுது வெப்ப ஆற்றல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு மாற்றம் அடையும். இப்போ வீட்டில் ஒரு சமையல் செய்யும்போது ஒரு கண்டெய்னரை என்ன பண்ணுறோம், ஒரு அடுப்பு மேலே வைக்கிறோம். அந்த பாத்திரம் முதல்ல சூடாகும், அதில் சமையல் எல்லாம் செஞ்சு வச்சுருப்போம். அதில் ஒரு குளிர்ச்சியான உறவு கரண்டி அது மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்புலேருந்து எடுக்கும் பொழுது அந்த கரண்டியுமே எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். அப்போ என்ன, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. As a result, there is an increase in the temperature of the cold body and decrease in the temperature of the hot body. இப்போ ஒரு பொருளை என்ன பண்ணுறோம், கீழே இறக்கி வச்சிடறோம் சூடான பொருளை. அதில் ஒரு கரண்டி எதையோ ஒன்று வைக்கிறோம். இது அடுப்பில் இல்லாமல் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீட் ஆனது இந்த கோல்டான இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அப்போது திஸ் ப்ராசஸ் வில் கண்டினியூ. தீஸ் டூ பாடிஸ் அட்டைன் த சேம் டெம்பரேச்சர். இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா ஹாட் பாடியும் கோல்டு பாடியும் அட்டைன் த சேம் டெம்பரேச்சர். Thermal energy. If you leave a cup of hot milk on a table for some time, what happens? The hotness of the milk decrease after some time. ஒரு சூடான பாலை ஒரு டம்ளரில் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சில்லுன்னு ஆயிரும். There will be a decrease in temperature. Similarly, if you keep a bottle of cold water on a table, the water becomes warmer after some time. ஒரு ஐஸ் கியூபை ஒரு டம்ளர்லேயோ ஒரு வாட்டர் பாட்டிலையோ வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஐஸ் கியூப் என்னவாக இருக்கும், வாட்டராக மாறி இருக்கும். In the case of hot milk, there is a flow of energy from cup of milk to the environment. இந்த ஹாட்டான இருக்கக்கூடிய சூடாக இருக்கக்கூடிய பாலில் இருந்து என்ன ஆகுது, வெப்பம் என்வாரன்மெண்ட் சுற்றுப்புற சூழலுக்கு கடத்தப்படுகிறது. இந்த செகண்ட் கேஸ் த எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த என்வாரன்மெண்ட் டு த வாட்டர் பாட்டில். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த என்வாரன்மெண்ட்லேருந்து வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திஸ் எனர்ஜி இஸ் டெர்ம்ட் அஸ் தெர்மல் எனர்ஜி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். when a hot object is in contact with another cold object, a form of energy flows from hot object to the cold object, which is known as thermal energy. The same point, hot object is in contact with cold object, there will be a flow of hot object to the cold object. வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து வெப்பம் குறைவான பொருளுக்கு வெப்பம் கடத்தப்படுகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மல் எனர்ஜி. Thus thermal energy is a form of energy which is transferred from any two bodies due to the difference in the temperature. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹாட் ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒன்று கோல்டு ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ there will be a difference in the temperature. Thermal energy is also known as heat energy or simply heat. Thermal energy என்ன சொல்கிறோம், ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம், இல்லைன்னா வெப்பம், சிம்பிளி வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம். Heat energy is the agent which produces the sensation of warmth and make the bodies hot. ஒரு பொருள் வெப்பத்தை உணர்வதற்கும் பொருள் வெப்பம் அடைவதற்கும் எது உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹீட் எனர்ஜி. The process in which heat energy flows from a body of higher temperature to another object of lower temperature is known as heating. ஒரு பொருள் வெப்பம் அதிகமாக இருக்கிற பொருளிலிருந்து வெப்பம் நிலை குறைவாக பொருளுக்கு வெப்ப ஆற்றல் பரவும் முறையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப்பப்படுத்துதல், அதாவது ஹீட்டிங் சொல்கிறோம். This process of
Transmission of heat may be done in any ways like conduction, convection and radiation. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, அதாவது எந்த ஒரு முறையிலையும் இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கலாம். ஹீட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. The SI unit of heat energy is absorbed or evolved is joule. வெப்பம் என்பது உறிஞ்சப்படலாம் இல்லைனா என வெளியிடப்படலாம். ஸோ அதனுடைய யூனிட் வந்து ஜூல். During the process of transferring of heat energy, the body at lower temperature is heated while the body at higher temperature is cooled. Same concept. ஒரு பொருளில் வெப்பம் கடத்தப்படுது அப்படின்னா குறைந்த வெப்பநிலையாக இருந்தால் சூடுபடுத்தப்படும், அதிக வெப்பநிலையாக இருந்தால் என்ன பண்ணும், குளிர வைக்கப்படுகிறது. Thus sometimes this process of transferring heat energy is termed as cooling, but in the most of the cases the term heating is used instead of cooling. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி என்ன சொல்கிறோம் நம்ம, கூலிங். வெப்பப்படுத்தப்பட்ட பொருள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக்கப்படும். அதே மாதிரி பட் இந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் டேர்ம் ஹீட்டிங் அப்படின்றத என்ன டேர்மாக யூஸ் பண்ணுறோம், கூலிங் அப்படின்ற டேர்மாக யூஸ் பண்ணுறோம். when the thermal energy is transformed from one body to another, this result in the rise or lowering of temperature of either of the bodies. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு வெப்பம் வந்து கடத்தப்படும் பொழுது ஒரு பொருளை வெப்பநிலை அதிகரிக்கும் இல்லைனா குறையும். Characteristic features of heat energy transfer. Heat always flows from a system at higher temperature to a system of lower temperature. வெப்பம் எப்போதும் அதிகமாக உள்ள பொருளிலிருந்து குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும். The mass of a system is not altered when it is heated or cold. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் பொழுதோ அதனுடைய நிறையில் அதனுடைய மாஸில் வந்து என்னாகாது, ஒரு சேஞ்சும் நடக்காது. For any exchange of heat, the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. Heat gained is equal to heat lost. எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளால் ஏற்கப்பட்ட பொருள் சூடான பொருளால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம். Other units of heat energy. Though the SI unit of heat energy is joule, there are some other commonly used unit, calorie. One calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 கிராம் நிறையுள்ள நீரோடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தோடைய அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 கலோரி அப்படின்னு சொல்கிறோம். கிலோ கலோரி. 1 kilocalorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரோடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய வெப்பத்தோட அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 கிலோ கலோரி அப்படின்ட்டு சொல்கிறோம். Effects of heat energy. When a sudden amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, ஒரு பொருளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது. Temperature of the substance rises. ஒரு பொருளுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். The substance may change its states from solid to liquid or from liquid to gas. திட நிலையில் உள்ள ஒரு பொருள் திரவ நிலைக்கோ, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வாயு நிலைக்கோ மாற்றமடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் மெழுகுவத்தியை எரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேக்ஸ் மெழுகு என்னாகும், உருகி திடநிலையில் இருக்க வேக்ஸ் உருகி திரவ நிலை லிக்விட் ஃபார்முக்கு போகும். வாட்டரை நம்ம சூடுபடுத்தும் போது என்னாகும், இட் வில் பிகம்ஸ் வேப்பர், லிக்விட் டு கேஸ். த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். வெப்பப்படுத்தும் பொழுது பொருள் வந்து என்ன ஆகுது, விரிவடையும். The rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. ஒரு பொருளுடைய வெப்பநிலை உயர்வு அப்பொருளுக்கு அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலை சார்ந்தது. எவ்வளோ வெப்பம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பொருள் வந்து சூடடையும். It also depends on the nature and mass of the substance. ஒரு திடப்பொருளை சூடுபடுத்துகிறோம், சாலிட் ஃபார்மை சூடுபடுத்துகிறோமா, லிக்விட் ஃபார்மை சூடுபடுத்துகிறோமா, இல்லைன்னா கேஸ் சூடுபடுத்துகிறோமா அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேஸ்னால் உடனே வந்து சீக்கிரமாக சூடாயிரும். இப்போ சாலிட் அப்படின்னா சாலிடில் இருக்கக்கூடிய அலுமினியம் மெட்டல்
இல்லைனா அயன். அப்போது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது, நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். Above the rise in temperature and the change of state you have studied in the previous class. வெப்ப ஆற்றலால் ஒரு பொருளை வெப்பநிலை உயர்வது, அதனுடைய நிலை மாற்றம் எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஃபாலோயிங் செஷன் we shall discuss about the expansion of substances due to heat. ஒரு பொருள் வெப்பத்தினால எப்படி விரிவடையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.